வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு மூலிகை செடி பார்க்கலாம். இது வந்து லெமன் கிராஸ் செடிங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் வாசம் அப்படியே இருக்குங்க இந்த இலையில. ரொம்பவே எனக்கு இது முதல் முறையில் நான் வாங்கி வைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இது நம்ம டீக்கெல்லாம் ரொம்ப பயன்படுத்தலாங்க. மசாலா டீ மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த இந்த இலைகள காஞ்ச இலைகள பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுட்டு, நம்ம டீ போடும்போது ஒரு 1/4 ஸ்பூனோ, 1/2 ஸ்பூனோ அதில் போட்டுட்டு டீ வச்சு குடித்தோன்னா நல்ல ஒரு வாசத்தோட மசாலா டீ மாதிரி இருக்குங்க. இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா காலையில் வெறும் வயித்துல கூட இதை இலைகளை மட்டுமே போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும்னு சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் அப்படி பயன்படுத்திட்டு தான் வரேன். டீலையும் போட்டு பயன்படுத்திக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா இப்போது பூ வச்சுருக்குங்க. பூக்கள் பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த செடிகளுக்கு நடுவில் வந்து நல்ல ஒரு தண்டு மாதிரி ஒரு குச்சி வருதுங்க. அது பார்த்திங்கன்னா 6, 7 அடிக்கு மேலே உயரம் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த பூக்கள் வர ஆரம்பிக்குது அதில். அந்த பூக்களில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே பூக்களை உருவி ஒரு தொட்டியில் போட்டு வச்சிட்டோம்னாலே போதுங்க. இதில் வந்து நம்ம விதை எடுக்கணும், சேகரித்து விதை நேர்த்தி பண்ணணும் அந்த அவசியமே கிடையாது. இந்த பூக்களை உருவி தொட்டியில் போட்டு வச்சாலே போதும். அதுவே அப்படியே செடியாக மாறி வந்துடுது. நான் பயன்படுத்தியிருக்கேன். போன வருஷம் எனக்கு பூ வரும்போது நான் இந்த செடியை வந்து அந்த மாதிரி உருவாக்கியிருக்கேன். உருவாக்கி நான் 2, 3 பேருக்கு கொடுத்துருக்கேன். நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.